அப்பா. ஓ, இன்னைக்கு தீபாவளியா? சொல்லவே இல்லை நம்மக்கிட்ட. ஐயோ, கண்ணு தெரியலையே. எங்கே இருக்கே ஜாமான்லாம்? யாராவது தூக்கி விடணும். சொந்தக்காரங்களாம் வெளியே போயிருக்காங்க. ஆனால் நம்மளை ஒரு வாரத்தில் கூப்பிடவே இல்லையே. நம்ம அப்புறம் ஒத்து இல்லையா? ஒத்து இல்லை தான். ஃபேமிலியெல்லாம் வெளியே போயிருக்காங்க. தீபாவளி அன்னைக்கு என்னை வெளியே கூப்பிட்டு போகாமல் எல்லாம் வெளியே போயிருக்காங்க. சே, நம்ம நினச்சா நம்மளுக்கே கேவலமாக இருக்கே. ஏதாவது பண்ணணும். காலையை எஞ்சி ஏதாவது பண்ணணும், மோட்டிவேஷனாக எஞ்சிக்கிட்டால் கூட. ஆனால் கொஞ்சம் சோம்பறியாக இருக்குது. காலையை எஞ்சி ஏதாவது செய்யலாம் தோணும்போது அடுத்த நாள் செஞ்சுக்கலான்னு தோணுது. ஃபீல் பண்ணாத ரேணு, ஃபீல் பண்ணாத. உனக்கு நீ தான், வேறு யாருமே இல்லை. நாளைக்கு வலிச்சாலும் வலிக்கிறாங்க, அந்த வலி நீ தான் தாங்கணும். உன்னை விட்டுட்டு போகிறாங்களே அவங்கள. இன்றைக்கி இந்த செயலாக மாறிடும். எல்லாம் பைத்தியமே பேச ஆரம்பிச்சிட்டேன்ல. பரவாயில்ல, இன்றைக்கி தீபாவளி, உனக்கு தான் தீபாவளி. எஸ், என்ஜாய். இப்போ இன்ஸ்டா பார்க்க போகிறோம். அது மனசு தேய்க்கிற மாதிரி வீடியோ வரும். எனக்கு இனிமேல் ஃபீலிங்காக வேணாம், தான் மோட்டிவேஷனாக தான் வேணும். ஹேய், ஏன் நல்லா வேறு கொடுங்களா? ஏய், சரி, இன்ஸ்டாவில் கூட இப்படியா? நம்மளுக்கு எதுவுமே சரியில்லை. சரி. பொல்லாத பூமி பார்க்க பின்ன வரும் புரியும் சாமி. சிங்கு சிக்கன் சிங்கு சிக்கன் சிங்கு சிக்கன் சிங்கு சிக்கன் சிங்கு. ஒத்தடா அவளை வெட்ரா. அப்புறம் அதுக்கு ரிலீக்ஸ் தெரியல, எதுவும் தரல. சுத்தது சுத்துற தானே சுத்துற கப்புன்னு அடிச்ச இல்லை. படுத்துக்க. உன்னே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், வரப்போகிறேன். நானும் அப்படிதான். ஆனால் இருட்டிலையும் நீ அழகாக தான் இருக்க. ஜீசஸ், எல்லாம் நல்லா பார்த்துக்கோ. முக்கியமா வாயினது ஜீவனுங்க இந்த நொடி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க நல்லா பார்த்துக்கோங்க, அவங்கள முக்கியமாக பார்த்துக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. அம்மாவுக்கு கால்லையும் கைவிலையும் சொன்னாங்க, அவங்கள பார்த்துக்கோங்க. எனக்குன்னு இருக்கிற அம்மா மட்டும்தான், அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. எந்த ஆபத்தும் இல்லாமல் பார்த்துக்கோங்க.
பார்த்துக்கோங்க. முக்கியமாக அம்மாவை என்னையும் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களை நம்பி தான் நான் இருக்கேன், என்னைக்கே விட்டுறாதீங்க. அவ்வளோதான், இருக்கப்போ உங்ககிட்ட கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. பசிக்குதே, சாப்பிடுவோம் கொஞ்ச நேரம். காலை எதுவும் ஃபோன் தான் வச்சுட்டு இருக்கோம். அதாண்டி நானும் சொல்கிறேன், என்னால் இவளை வச்சுக்கிட்டு காலை வலிக்குது தெரியுமா? படிச்சா வேலைக்கு போக சொன்னேன், வேலைக்கு போகல வெட்டியாக தான் பண்ணிருக்கா. இது டெய்லியும் சமைச்சு போட்டுக்கிட்டு எனக்கு தெரியலடி என்ன சொல்கிறேன்னு. அவன் ஆம்பளை பையன் பாரு, அவன் இந்த பிள்ளையோட அண்ணக்கார அவன் வேலைக்கு போய் அவன்கிட்ட பார்த்துட்டான். ஆனால் இதுதான் இருக்க உருப்படி எதுக்குமே லாக்கி இல்லை. நான் கேட்குறேன், இப்படியே தான் காலப்பட்ட ரூம்லேயே இருக்க வேண்டியது ஆம்பளை பையன். எனக்கு சத்தியமாக தெரியலடி, நான் எதுக்கு பெத்தனை முன்பனே மனசார கஷ்டமா ஒரு காசுக்கு புனியில 10 காசுக்கு புனியில அப்படி இருக்கா வேலைக்கா பேசுனா அவ கோவம் வருது தெரியுமா? வெளியே வரா, சாப்பிட்றா, திரும்ப போயிடுறா. ஃபோனு டெய்லி ஃபோனு. அந்த ஃபோனுக்கு என்ன கரும்பு தான் இருக்குது தெரியல. இதே தான் இன்னைக்கு உடம்பு மூச்சு பார்க்கும் அவ்வளோ எரிச்சலாக இருக்கு. இவ்வளோ போய் நான் பெற்றிருக்கேன்னு நினைக்கும் போது அவ்வளோ கோவம் வருது எனக்கு. எனக்கு தெரியலடி, எனக்கு பொம்பளை பிள்ளைங்க நீ பெற்றிருக்க பிள்ளையா ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளை மாரி என் வாழ்க்கையில் வந்திருக்கணும். போய் இதுமே ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை கஷ்டமா இருக்கு. எதுக்கு பெத்தனை இருக்கு சீன்னு சொல்லி வச்சுக்கிட்டா எல்லாத்தையுமே மனசார அவள் இருக்கிறேன் நான். இவங்க கண்ணுக்கு இன்னும் உருப்புறமே பேர் இருக்கணும், என்னென்ன செய்யணும்? ஃபுல்லாக முட்டாள நல்லவனாகவே இருந்துடுமா? எனக்கு புரியலையே. எவ்வளோதான் பண்ணாலும் கெட்டவ 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 இதே பேர் தான். என்ன பண்ணால் நல்லவனு பேர் கொடுப்பாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. நம்மகிட்ட இருக்கிற காசு அன்பு பாசம்னா அப்படியேவா தூக்கிட்டு கொடுக்க முடியும்? கொடுத்து போட்டு நம்ம என்ன பண்ணுறது? சை, என்ன வாழ்க்கைடா இது? எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், அது தப்பா? அதுக்கு தான் சொல்கிறது, அந்த நிலா மாரி இருக்கணும்னு. வர வேண்டிய இடத்துல வந்துட்டு போயிடணும், பேச வேண்டிய இடத்துல பேசிட்டு போயிடணும், பழக வேண்டிய ஆளுக்கிட்ட பழகிட்டு போயிடணும். நம்ம இருக்குமே, பழகக்கூட ஆளுக்கிட்ட பழக்கிறது, பேசக்கூட இடத்துல பேசுறது, காசை கொடுக்கக்கூடாத இடத்த கொடுத்து போட்டு முட்டாளாக உட்கார வேண்டியது. இப்படிலாம் பேசினா பொம்பளை பிள்ளைக்கு வாயை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எது பண்ணாலும் இனிமேல் பேர் வந்துடுது.
பேசாமல் இங்கே இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொம்பளை பிள்ளைங்க வாயை தெரிச்சுக்கணும் போலுக்கு. எது பேசினாலும் தப்பு. கேட்டால் பொம்பளை பிள்ளை. என்னைக்கு இந்த உலகத்தில் இருக்க பொம்பளை பிள்ளைங்க வாயை திறக்க போகுதுங்கன்னு தெரில. இந்த உலகமே ஓட போகுது. என்ன பொம்பளை பிள்ளைங்க மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனைங்க அடைச்சி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் தொடர்ந்து விட்டாங்க. என்ன ஆகுறது? குருவி கூண்டில் மாட்டிகிட்டு மாரி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகம் மாறுமா மாறாதானே யாருக்கு தெரியும்? நம்மள இன்னும் முட்டாளாவே நடிச்சிட்டு இருக்காங்க போல. ஆனால் என்ன விஷயம் தெரியாது, நம்ம எவனுமே நம்பலைன்னு. அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அவங்க தான் நம்பிக்கிட்டு இருக்கணும். நான் நம்புறது என் பணத்தை, என் மனசாச்சு, என் கடவுளை, அந்த நிலாவையும். கடைசியாக நம்மளே மொனம் வச்சுட்டாங்களே. போய் தூங்குவோம். வேறு வழி என்ன? தீபாவளி அன்றைக்கி மொனம் வேண்டியதான் நம்பலாம். சில நேரத்தில் சந்தோஷமாக இருக்க முடியுது. ஆனால் ஒவ்வொரு நொடியிலேயே ஏதோ ஒரு இருட்டு ரூம்குள்ளே போயிடுறோம். சொந்த அம்மாவை நம்ம பற்றி பேசும்போது கொஞ்ச நேரத்தில் அந்த சிறப்பு சந்தோஷம் நம்ம விட்டு போயிடுது. தனி ஒரு ஜூம் அவுட்டுக்குள்ளே போயிடுறோம். இருட்டான உலகத்துக்குள்ளே என்ன பண்ணுறது, யார்கிட்ட பேசுகிறது, இதுக்கப்புறமும் நம்ம முயற்சி செஞ்சு நம்ம இன்னும் இன்னத்துக்கு நம்ம மேலே வர்றது எதுவுமே தெரியாமல் பைத்தியக்காரச்சுமே உட்காந்துருப்போம். எது பண்ணாலும் கெட்டது, அது இது அதுன்னு. இன்னும் நம்ம என்ன பண்ணுறது? பைத்தியம் பிடிக்க வைக்கும் இந்த உலகம். என்ன செய்கிறது? அந்த நொடியில் என் சிறப்பு சந்தோஷம் எல்லாம் உடஞ்சி போச்சு. ஏதாவது பண்ணணும் வேறி. அவ்வளோ கோவம். என்னை நானே வெறுத்தேன். ஆனால் என்ன பண்ணுறது? வெறுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. இறங்கி சம்பவத்தை செய்யணும் முடிவு பண்ணேன். பேசின வாயில் என்னை பற்றி பெருமையாக பேசுக்குன்னு நினச்சேன். அதுக்குன்னு ஒவ்வொரு நேரம் இருக்கும். அதேமாரி தான் எனக்கு ஒரு நேரம் வந்துச்சு. காத்திருந்து எல்லா விஷயத்தை செஞ்சேன். கடவுளை நம்பினேன். எனக்கு தெரிஞ்ச ஆளுக்கிட்ட நான் கால் பண்ணி ஜாப்க்கு ட்ரை பண்ணேன். ஆனால் அடித்த எல்லாமே வேலையை வச்சுக்கிட்டே இல்லைதான் சொன்னாங்க. உதவி செஞ்சு என்ன ஆக போகுது? குறைஞ்சிருவாங்களா? நாய் மாரி கெஞ்ச வச்சாங்க என்னைய. அப்படி கெஞ்சின எல்லாருக்கிட்டையும். ஆனால் யாரும் எனக்கு வேலை கொடுக்கல.
இதுதான் கடைசின்னு சொல்லி ஒரே ஒரு கால் பண்ணி ஒருத்தக்கிட்ட நான் அடித்து வேலை கேட்டேன். கால் பிளேஸில் எனக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு, சம்பளமும் கூடயா. நான் எடுத்த ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், அவ்வளோ சந்தோஷம். சாதிக்க போகிறோமேனு கடவுள் எனக்கு கைவிடல, எனக்கு நல்ல வேலை கையில் கொடுத்தாரு. இதுக்கப்புறம் நம்ம பொறுப்பாக இருக்கணும்னு ஒரு நம்பிக்கையை போட்டு இந்த நாளை நான் ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 3 months கிட்ட என் வேலையில் ஹார்ட் ஒர்க் போட்டேன். செம்மையான சம்பளம் நான் எடுத்தேன். எங்கே போனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கே வெளியே போனாலும் எங்கேயுமே கூட போகாமல் என் வேலையில் ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த நாள் என் வேலைக்கு விட்டுட்டேன். ஹலோ சொல்லு. ஹலோ ரேணு, பிஸியாக இருக்கியா நீ? பிஸி தான். ஏன்? இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறோம். நீ கொஞ்சம் வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் மாதம் இருக்குல்ல, கூட வரையா? என்னால் வர முடியாதுடி, எங்கே போயிட்டாங்க. ப்ளீஸ் டி, வாடி ப்ளீஸ். சொல்கிறேன்ல என்னால் வர முடியாதுன்னு. போயிட்டு வாங்கலை நீங்கள். சரி, பாய். பசிக்கிற மாரி இருக்க, சாப்பிட்டு வேலையை கொண்டு போகணும். ஆமாம், ஏன் மக தான் ரேணு. ஆமாம், ஏன் மக தான். அவள் நல்லா சம்பாதிக்கிறா. ஆமாம், அவள் இருக்கிற சம்பாதித்த தான் இந்த வீட்டே ஓடுது பார்த்துக்கு. ஏன் உன் மகளுக்கு வேலை வேணுமா? என் பிள்ளைகிட்ட கேளு, என் பொம்பளை பிள்ளைகிட்ட கேளு. அவள் செம்மையான ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறா, நல்ல காசு, நல்லா சம்பாதிக்கிறா. நான் ரொம்ப பெருமைப்படுறேன் தெரியுமா அந்த மாதிரி பிள்ளையை பற்றி வச்சதுக்கு. அதான் சொல்கிறேன், சின்ன வயசுல நல்லா நீ உன் பிள்ளையை அடித்து வளர்த்துருக்கணும். அவள் என் பிள்ளைமே நல்லா வளர்ந்துருப்பா. வெளியே வரா, அப்புறம் பேசுகிறேன். பாய்.